இயற்கையும் இறைவனும் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கின்றேன். நிகழவிருக்கின்ற கிரகநிலை பயிற்சிகள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதுவும் மிக முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சனி, அடுத்தடுத்து குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலை பயிற்சிகள் நடக்க இருக்கின்றது. சமீப காலமாக இந்த ஜோதிடம் மீதும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் பெயர்ச்சிகள் அடைவ போதெல்லாம் அந்தந்த ராசிக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் மீன ராசின்னு வச்சுங்க, இப்போ இன்னொருத்தர் மகர ராசினா அந்தந்த ராசிக்கு இந்த கிரகநிலை பயிற்சி ஆகும்போது தனக்கு என்ன நடக்கும், நமக்கு இது வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, இது எப்படியெல்லாம் செயல்படும் என்று தெரிந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது இந்த 5 ஆண்டு காலமாக. காரணம், இந்த சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகம் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பற்றி தெரிந்து கொள்வதற்கு காலம் காலமாக பரம்பரையாக இந்த ஜோதிட கலையில் வல்லமை பெற்று அதை நுணுக்கமாக ஆராய்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகின்றார். நாம் இன்னைக்கு சந்திக்க வந்திருப்பது சுவாமிநாத சிவாச்சாரியர் அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ சனி பயிற்சி நடக்க இருக்கின்றது. மார்ச் 28 பயிற்சி நடக்க போகுது. அதுலயும் இந்த சனி பயிற்சி, இந்த சனி பகவான் அப்படின்னாலே ஜனங்க மத்தியில் ஒரு 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 பயமான ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக எல்லார் மத்தியிலுமே அது பேசப்படுது. ஜென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் கடவுள் மாதிரி சனீஸ்வர பகவானும் கடவுள் தானே, ஆனால் அவருனாலே அது ஒரு பயமும் ஒரு இதுவும் அதிகமாக இருக்குது. அது எதனாலயா? அது அதை பற்றி விளக்கம் நீங்கள் சொல்லுங்கய்யா. அதாவது லோகத்தில் தர்மம் சரியாக இருந்தால் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சாஸ்திரம். தர்மம் குறையும் போது சனி அவனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவான். சரி. தர்மம்னாலே நீதி நேர்மைக்கு அதிபதியான ஒரு கிரகம் சனி பகவான். அவரோட இயற்கையான குணம். அப்போ நாம் ஒரு தவறுகள் பண்ணால் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், நீதிபதியாக செயல்படக்கூடியவர். அப்போ அந்த நீதிபதிக்கு என்னென்னா நேர்மையாக இருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், அதுக்கேற்ற மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம் தான் சனி கிரகம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்மைக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கஷ்டங்கள் பாவங்கள் பண்ணவங்க தான் அதை பார்த்து பயப்படணும். சனி பகவானை பார்த்து பயப்படுவர் யாருமே நல்ல சிந்தனையில் இருக்கிறவங்கலாம் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட கிடையாது. நேர்மைக்கு நீதிக்கும் அதிபதியான ஒரு கிரகம். அவர் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை செயல்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் விசேஷமான ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவானை தான் சொல்லுவாங்க. மற்றவங்களாம் ஒரு நடத்தை, செயல்பாடுகள், கல்வி, அறிவுன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்தான பலன் எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக ஒவ்வொரு வயதிலும் அவனுடைய நிலைமைகளை, வாழ்க்கையின் தத்துவங்களை செயல்படுத்தி செல்வதற்கு சனி பகவான் தான் முக்கியமான ஒரு காரணம். அதனால் இவங்க பண்ணுற பாவத்துக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கும் போது தான் சனி மேலே கோவப்படுவாங்க. அது நம்ம மேலே உள்ள தவறுகள் தான், இறைவன் மேலே ஒன்றும் கிடையாது. கிரகங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டது. நவகிரகங்கள்லாம் லோகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவது அவரோட தாக்கமானது லோகத்தில் ஒவ்வொரு ஜீவராசியும் பாதிக்கப்படுதா என்று நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். அதில் சனி பகவான் வந்து அதிகமாக அவர்கள் செய்கிற பாவத்துக்கும் புண்ணியத்திற்கும் ஏற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அதிகமாக அவரோட செயல்பாடுகளை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனும் இண்டிவிஜுவலாக ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அவரை பார்த்து பயப்படுறாங்க. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்னா இதெல்லாம் ஒன்று பயமுறுத்தியே கொண்டு போயிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. இயற்கையாக ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி சனி நல்ல ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து இவங்க நல்ல காரியங்கள் செய்து கொண்டு இருந்தால் அவங்கள சனி பகவான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு சிறு துன்பம் கூட கொடுக்கறது கிடையாது. சனி போல் கொடுப்பவரும் கிடையாது. சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு கிரகம். நம்ம செய்ய கர்ம பலனை பிரதிபலிக்கிறார். ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்போ நம்ம பாவங்களோ புண்ணியங்களோ பண்ணியிருந்தால் புண்ணியத்துக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கண்கூடாக கண்மனால் பார்க்கலாம். பாவத்திற்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். அது நமது பையன் வழியாகவோ குழந்தைகள் வழியாகவோ நம்ம அந்த செய்கிற கர்மாவை திரும்பி அனுபவிக்கணும். இந்த கர்மத்துக்கெல்லாம் அதிபதியாக கூடிய கிரகம்
சனி பகவான் சொல்லக்கூடிய விசேஷமான ஒரு கிரகம். அதனால் சனி பகவானை வந்து பயப்பட வேண்டிய அவசியம்னு ஒன்றும் கிடையாது. சாதாரணமான ஆத்மார்த்தமான மனிதன் ஒரு பொய் சொல்கிறதா, சூழ்நிலைக்கு சொல்கிறது பொய் தவறு கிடையாது. ஆனால் பொய்யே சொல்லி கொண்டு இருந்தால் அது பாவம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு பொருளை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, சரி கொடுக்கறதுக்கு மனம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் தர்மத்துக்காக கொஞ்சம் கொடுக்கணும், அந்த எண்ணங்கள் கொஞ்சமாவது இருந்தால் லோகத்தில் க்ஷேமம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு பொருள்களை ஈட்டுறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள் வந்து ஒரு நல்ல வழியில் வருதான்னு பார்க்கணும். அந்த வழிகள் தவறுதானாக இருந்தால் அதுக்கடுத்து கர்ம பலனை நம்ம அனுபவிக்கதாக இருக்கும். நான் சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும், சம்பாதிக்கக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் அது நேர் வழியாகவோ நியாயமான ஒரு தர்மத்தின் வழியாகவோ இருந்திருந்தால் அதுக்கு சனி பகவான் மிகவும் நல்ல ஒரு மதிப்பு கொடுத்து பெரிய ஒரு அந்தஸ்தை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அவர் எல்லாருமே நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதால அவர் எதிர்மறையான எண்ணம் உள்ளவர். அவர் தான் படுத்துறான்னு யாரும் படுத்த மாட்டார். எல்லாருக்கும் சேவமான ஒரு கிரகமான செய்யப்படக்கூடிய சனி பகவானை நம்ம தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. சனி பகவான்றது ஒரு விசேஷமான கிரகம். 9 கிரகத்தில் அவரும் ஒரு கிரகம் தான். அவரோட எண்ணங்கள் என்ன, யாராக இருந்தாலும் ஒரு சிவபெருமானே தவறு பண்ணாலும் அவரை பனிஷ்மெண்ட் கொடுத்தால் என்ன செய்வார் என்றது சொல்லப்பட்ட ஒரு புராண கதைகளால் ஒவ்வொருத்தவங்களும் சனி படுத்தால் இவரை படுத்துவாரோ அப்படியே சொல்லிட்டாலும் அதுவே படுத்துகிற மாதிரி நமக்கு மனம் வந்து அந்த எண்ணத்துக்கு போயிடும். அது என்ன வந்தாலும் நமக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், எதுக்கு பயப்பட போகிறோம் அப்படின்னு கேஷுவலாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் எந்த கிரகம் எங்கே போனாலுமே எந்த ஒரு பயமும் கிடையாது, சாதாரணமான நிலையில் செயல்படலான்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா சனி பெயர்ச்சி சனி பகவான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தை கொடுக்குது. கண்டிப்பாக ஒரு அனுபவம். தப்பு செய்கிறவங்க, தப்பான வழியில் போகிறவங்க தான் அந்த பயப்படணுன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க. உண்மையான பொருள் அதான். மற்றபடி கேஷுவலாக நம்ம செய்கிற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன ஒர்க்கில் இருக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுட்டு இருக்கவங்க பயப்பட தேவையில்லை என்பது நீங்கள் கருத்தாக சொல்கிறீங்க. உண்மையும் அதுதான். அனுபவத்தோட தெரியும். அது கண்டிப்பாக மனிதனுக்கு அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அது நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, பிரச்சனைகளான மனிதன் யாரும் கிடையாது. அந்த மாதிரி தன்மை வரும்போது சனி பகவான் அவர் நம்ம படுத்தும் போது அவர் தான் படுத்துறான்னு அவர் மேலே பழிய போட்டுருக்கோம். அப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சனி பெயர்ச்சி ஐயோ சனி பகவான் வருது, 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி அப்படி என்பதெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்றத ஒரு தைரியத்தை ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிற வேலையை ரிப்பீட்டடாக நல்ல முறையில் தப்பு வழிக்கு போகாமல் நீங்கள் அதை செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் வராது அப்படி என்பது ஐயா கருத்தாக இருக்குது. சனி போல் கொடுப்பார் இல்லை, சனி கொடுத்தால் தடுப்பார் முடியாது. சனி கொடுத்தால் தடுப்பார் இல்லைன்றாங்க. அதனால் மகத்துவம் அதிகமாக இருக்குன்றதும் இங்கே ஐயா சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பொதுவாக சனி பயிற்சி, இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மீனராசிக்கே வந்து இப்போது ஜென்மத்தில் வராரு, ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜென்ம சனி வரும்பொழுது அந்த ராசியில் இருக்கவங்க, அந்த ராசி உடையவங்க என்ன கோவில்களுக்கு போனோம், ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கா? அதாவது ஜென்ம சனி என்பது ஒரு 7.5 சனியில் வந்து ராசியிலே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. ராசியிலே அமரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம்ன்றது திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது 28/3/2025 மாலை 6:29 வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானானது 6:29 கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அவர் சஞ்சாரம் செய்கிறார். அவர் சஞ்சாரம் செய்யும்போது என்ன பண்ணுறதுன்னா, அந்த மீனராசிக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த ராசியிலே தான் 2.5 வருஷம் செயல்படுவார். அந்த 2.5 வருஷம் செயல்படக்கூடிய காலகட்டம் அந்த ராசியிலே இருக்கும்போது அந்த கிரகம் வந்து ஜென்மன்னு பேர், ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம். ஜென்மன்னா உடம்புலே இருக்கார், நம்ம ராசினா உடல். இப்போ உடல் பகுதியிலே சனி பகவான் இருந்துன்னு இருக்காருன்னா அப்புறம் என்ன பண்ணுவார்னு ஒரு பயம். ஜென்ம சனி என்ன பண்ண ஏற்கனவே 2.5 வருஷம் என்ன பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2.5 வருஷங்களில் சில விரயங்கள் எல்லாம் கொடுத்துட்டுருக்கோம், அவஸ்தைகள் இருக்கும், ஓடி ஆடி அலையறாமல் இருக்கும். இதான் இன்றைக்கி ஜென்மத்தை உடம்புல இருக்கும்போது உடம்புலேயே ஒரு சனி பகவான் உட்கார்ந்தார், மந்தமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோதான். மந்தமான சுறுசுறுப்பாக நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கணும். நம்ம உடம்பு நம்மளே ஆக்டிவாக இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் அது பண்ண முடியாத அளவுக்கு தடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் அவர். அவ்வளோதான். ஸ்லோவாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், மந்தகன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோவாக செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது, நகரக்கூடிய கிரகமாக இருக்குன்ற ஒரே காரணத்தால் ஜென்மசனி சொல்லிட்டு இருப்போம். ஜென்மத்தில் உடம்புல 2 ஆண்டு காலம் நடக்கும்போது 3 விதமான நட்சத்திரத்தை அவர் போவார். புரட்டாதி நட்சத்திரத்தை கொலான்னு பார்ப்பார், உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே ஒரு வருடங்கள் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ வலுவாக செயல்படக்கூடியதாக இருக்கும். அவர் நட்சத்திரத்திலே இருப்பார். அவர் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் சஞ்சாரம் இருப்பார். இதுவரை 3 நட்சத்திரம் செயல்படுகின்ற
2.5 வருடங்கள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவானின் நிலையானது ராசியில் இருக்கும்போது ஒரு மந்தத்தன்மை, ஒரு வேகமாக மூவ் பண்ணக்கூடியது, ஒரு சுறுசுறுப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளோட தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். நம்ம வேகமாக செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே அவஸ்தையாக இருக்கும். ஆனால் வேலைகள்லாம் நிறைய வரும், செய்ய முடியலேன்னு இருப்போம். அப்போ செய்ய முடியலன்னா நம்ம மேலே தான் அது பழி. அப்போ அவர் தான் கொடுத்துறாரு, அவர் தான் படுத்துறான்னு அவர் மேலே பழி போட முடியாது. நம்ம ஆக்டிவாக என்றைக்கும் இருக்கிற அந்த கண்டிஷனை நம்மளே கொண்டு போயிருந்தோம்னா உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம செய்கிற வேலையில் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தால் அந்த ஜென்மசனி பெருசாக கெடுக்காது, நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அப்போ தூக்கத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம், சாலியாக தூங்கினா போதும்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இது மாதிரி ஒவ்வொரு செயல்களிலுமே நம்ம வந்து சுறுசுறுப்பை ஆக்டிவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இறைவனோட அனுகிரகம். அப்போ ஆக்டிவாக வேலை செய்கிறான், அவனை அதிகமாக படுத்தக்கூடாதுன்னு அவரே முடிவு பண்ணுவார். அது ஜென்ம சனின்றது அவதான் கணக்கு, வேறு ஏதோ பெரிய ஒரு கெடுதல் ஒன்று பண்ணாது. ஸ்லோ மோஷனில் போகும், வேகமாக போய் கொண்டே இருக்கிறவனை வந்து ஸ்லோவாக நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது ஜென்ம சனின்னு சொல்லுது. உடலில் இருக்கக்கூடிய ஒரு அப்போ நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் ஆக்டிவாக இருக்க விடாது, ஆக்சுவலாக விடாது அந்த. ஆமாம், கிரகணம் விடாது. ஆனால் அதை நம்ம மீப்படி செய்யக்கூடிய நம்ம கையில் தானே இருக்குது எல்லாமே. வாழ்க்கைன்ற நம்ம கையில் நம்ம இந்த காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்மள அந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை ஷெட்யூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலை இன்னைக்கு பண்ணிடணும் அப்படின்ற கான்செப்ட்லேயே இருக்கணும் இல்லையா? அதை நாளைக்கு பண்ணலான்ற போது அதுக்கு தெரியும். உங்களை உதாசனம் அப்படி நாளைக்கு போது ஒவ்வொரு நாளும் அதை செயல்பட்டு சேர்ந்துட்டே இருக்கும். ஒரு சோம்பேறித்தன்மை, ஒரு 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 மலட்டுத்தன்மை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அந்த கிரகம். கண்டிப்பா அது உருவாக்கும். அதை நம்ம தான் அந்த அதுல இருந்து வரணுமாயா அப்படி சொல்லலாங்களா? கண்டிப்பா. அது நம்மளே நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஓகே, அந்த முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கண்டிப்பா நம்ம இல்லைன்ற மாதிரி இருக்கும். அப்போ மீனராசியில ஜென்மத்துல வராரு இந்த பயிற்சிக்கு அப்புறம். கண்டிப்பா. அப்போ அந்த மீனராசியில உள்ள எல்லா நம்ம நேயர்களும் ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், வேலையை கரெக்டா செய்யணும், தன்னுடைய வேலைகளை தள்ளி போடாம பெண்டிங் இல்லாம செய்யணும். அவ்வளவுதான். முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஜென்மசனி பெரிய கெடுதல். ஆனா நமக்கு அந்த அவஸ்தை கொடுக்குற மாதிரி காட்டுமே தவிர அது பெரிய ஒரு கெடுதல் உண்டு. இந்த பரிகாரம் அப்படின்றது என்ன பண்ணா அது பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்படும்? பரிகாரம்ன்றது நம்ம மனம்தான். எந்த ஒரு காரியத்தையுமே இறைவன்கிட்டயே போயிட்டு இருக்கணும். இறைவனை தான் நம்ம படைச்சிருக்காரு, எல்லாருமே அவர் தான் கொடுக்கக்கூடியது ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கும்போது பரிகாரம்னு என்ன பண்ணுறது? ஒரு கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணுன்றதை விட 4 தான தர்மங்கள் பண்ணுறது பரிகாரத்துக்கு விசேஷமான அமைப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி நல்ல ஒரு நிலையில் இருக்கணும், நம்மளோட கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்கிறது ஒரு பரிகாரமாக செயல்படும். மற்ற ஆத்மாக்கள் நல்லா செயல்படுறதா இருக்கும். கஷ்டப்படுற ஆத்மாக்களுக்கு உதவி பண்ணுறது, நோய் நொடி உள்ளவர்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த அநாத ஆசிரமத்தில் உள்ளது நிறைய பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் செய்கிற தர்மங்களானது விசேஷமான ஒரு பரிகாரம். சனியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ன்றது இன்னொரு ஆத்மாவை சந்தோஷப்படுத்தினால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் கோவில் பரிகாரம்ன்றது 2வது பட்சம் தான். நம்ம கோவிலில் வந்து சாமிக்கு இவ்வளோ அபிஷேகம் பண்ணுறோம், இவ்வளோ விளக்கேற்றுறோன்றது ஒரு கான்செப்ட். உலகத்தில் இந்து மதத்தில் செய்யக்கூடிய ஒரு இது. இதாலும் விசேஷமாக இறைவனை வழிபடுறது ஒரு தர்மப்படி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லாத்துக்குமே சனி பகவானுக்கு என்ன அதை ஏற்றுக்க மாட்டார் அதிகம். நான் போய் கோயிலில் விளக்கு போடுறோம், எல்லாம் விளக்கு போடுறோம், அதை பண்ணுறோம், இது நடக்குமானா நீங்கள் எண்ணங்களை செயல்படுத்தி நல்ல நிலையை செயல்படுத்தி விட நம்மளால் முடிஞ்ச ஒரு பறவைகளுக்கு போடுறது, சில விலங்குகளுக்கு உணவளிக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன கர்மாக்களை செஞ்சுட்டே வர்றது. பித்திருக்கள் இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக நம்ம காக்க வைக்க போடுறது. முன்னோர்கள் எல்லாம் மதித்து பேசணும் முதல்ல, அதுதான் இறைவன். யாராவது தாய் தந்தையெல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்தில் எங்கே விட்டுட்டு நம்ம உட்காந்துருக்கு சனி பகவான் படுத்துறாருன்னா கண்டிப்பாக படுத்த தான் செய்வார். ஏன்னா தர்மத்தை பண்ணலையே நம்ம எடுத்ததுமே. இது மாதிரி பார்க்கும்போது ஆசிரமம் விட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா அவசரப்படுறாங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பெற்றவங்க நம்மளை வளர்த்து ஆளாக்கியவர்களே நம்ம கொண்டு போய் இது மாதிரி விட்டுறோம், நமக்கு தொந்தரவாக இருக்குன்னு. ஆனால் அவங்க சின்ன வயசில் தொந்தரவாக நம்மளை எங்கே விட்டுட்டா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நினச்சி பார்க்கும்போது இது மாதிரி சில பாவங்களை நாம் செய்து விட்டால் அவரோட படத்தில் வந்து சமாளிக்க முடியாது. இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாவங்களை செய்தவர்களுக்கு கர்ம விதிப்படி அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்படுறாங்க. ஏன்னா அவர் நீதி தேவன். இந்த காலத்தில் உள்ள மாதிரி கிடையாது. அவர் கண்ணை கட்டின்னு மூடிகிட்டே இருப்பார். நீங்கள் எங்கே போய் பார்த்தாலுமே அவரை தரிசனம் பண்ணும்போது அவர் உங்களோட எண்ணங்களையும் நீங்கள் என்ன செயல்பாடுகள் செய்திருக்கிறீங்களோ அதை தான் அவர் ஒரு மனசில் வரும். எவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். நல்லதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கிடையாது, பாவத்துக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு கிரகம் தான். அவர் பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அப்போ நான் பண்ண பாவத்துக்கு அனுப்பிடிச்சானே ஆகணும், அதான் கர்மா, அதான் தர்மம், அதை தான் செயல்படுத்துகிறாரு தவிர மற்றபடி இயற்கையாக அவர் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் ஒரு எந்த ஒரு ஆத்மா தாக்குதல் நடத்துறதெல்லாம் கிடையாது. கிடையவே அவங்க செய்யறத தான் அவர் திருப்பி கொடுக்குறாரு. அனுபவிச்சான வாழ்க்கையில் அவங்க செய்யற தப்ப அவங்க திருப்பி அனுபவிக்கணும்ன்றதுதான். அந்த ஆத்மா விட்டு போகணும், எல்லாம் முடியாது. அந்த தாக்குதலுக்கு கண்டிப்பா ஒரு தப்பு செய்யறவங்க அந்த தாக்குதலை சமாளிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு தவறு பண்றோம், ஈஸியா தப்பிச்சிட்டோம்னா அதே தவறுகளை அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் ஆயுள் முடிகிறதுக்குள்ள அனுபவிச்சிடுவோம். மனசுல அனுபவிக்க வச்சுட்டு தான் அவர் அனுப்புவார். தப்பு செஞ்சுட்டு மைலாட் மைலாட்
அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது, யார்கிட்டையும் முடியாது, அவர்கிட்ட மட்டும் முடியாது. அதனால தான் அவர் கரெக்டாக இருக்கிறதால இவரால் சமாளிக்க முடியாது, செய்கிற தாவங்களை வெளியில் ஒத்துக்காம ஒரு மனிதன் என்னன்னா அவர் மேலே பழிய போட்டுருக்காரு. சனி பகவான் நம்ம தான் கெடுதல் பண்ணுறோம். பரிகாரன்றது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது பெரிதான பரிகாரம், கோவிலுக்கு போங்க, நீங்க செய்யுங்க, விளக்கு போடுங்க, அதெல்லாம் ஒரு ஐயா என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா சனி பகவானுக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்பது அவர் சொல்வது என்னன்னா, தாய் தந்தைய மதிக்கணும், தாய் தந்தைய மனசு கஷ்டப்படாம நடந்துக்கணும். நம்மளை சுத்தி உள்ள ஆத்மாக்கள்னா நம்ம சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா வச்சுக்குங்க. அப்புறம் ஏன் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அவர் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களை, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அது ரொம்ப விசேஷமான சனி பகவானுடைய பரிகாரங்கள்ல ஒண்ணுன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் உண்மையானது. அதாவது பிறக்கும் போதே கர்மாவை அனுபவிக்கிறாங்க அவங்க. கை இல்லாமலோ, கால் இல்லாமலோ, கண் பார்வையற்றவளோ, காது கேடாதெல்லாம் வராங்க இல்லையா. இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு அனாதாசனம் எங்கேயாவது இருந்திருப்பாங்க, வசதி உள்ளவங்க குடைய வச்சு வளர்த்துட்டு இருக்கலாம். அது அவங்களோட அந்த கர்மாவிலையும் ஒரு யோகம் இருக்கணும் வைங்களேன். பாதிக்கப்பட்ட கர்மா அதுலேயே அவங்க யோகமாக இருந்தால் வீட்டில் வச்சு கவனிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நிறைய பேர்கள் ஆசிரமத்தை இது மாதிரி பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அதுக்கு மேலே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒரு குஷ்டரோகி இருக்கானா அதுக்கு மேலே பெரிய வியாதி கிடையாதுன்னு சொல்லுவோம், உடம்பே சுருங்கிட்டு போகுதுன்றோம். இது மாதிரி காலகட்டங்கள் வரும்போது அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ணுறது, ஒரு ஆத்மாவுக்கு இன்னொரு ஆத்மா உதவி பண்ணுறது, இதுதான் இந்த கலியுகத்தில் விசேஷமான ஒரு தர்மம். அதில் தான தர்மம்னு சொல்லப்படுது. தர்மம்னா என்னென்னா, நம்மளோட கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மமானது அவங்க ஏற்றுக்கூடியதாக இருக்கணும். சொந்தக்காரங்களுக்கே பண்ணுறது தர்மம் கிடையாது, இருக்கப்பட்டவர்கள் செய்கிற தர்மம் கிடையாது. இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுகின்ற ஒரு ஆத்மாக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய, அவங்களுக்கு ஒரு போர் வாங்கி கொடுக்குறோம், ஒரு நாள் உணவுகள் கொடுக்குறோம், ஒரு மாத பட்ஜெட்டுக்கான மளிகை பொருட்களை வாங்கி கொடுக்குறோம். இது மாதிரி செய்யக்கூடியது அந்த ஆத்மாக்கள் சந்தோஷப்படும், நமக்கு யாரும் இல்லையோ நம்ம செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கான வழிபாடுகளை முறையாக பண்ணிட்டு வரணும். அவங்க இருக்கிற காலத்தில் செய்யணும், இறந்தது பிறகு செய்கிறத விட இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக வச்சுட்டாலே உங்களோட கர்மாக்கள் பாதி குறைக்கப்படுகிறது. அப்போ சனி பகவான் அவர் ஒரு பர்சன்டேஜ், 9 கிரகத்தில் அவர் ஒரு கர்மா, அவர் சரியாக இருக்காருன்னு அவர் ஒத்தவரே எல்லாத்தையும் பண்ணிட்டு வரான்னா மற்ற கிரகங்களும் கர்மாவும் இருந்துருக்கு இல்லையா. அதனால் சனி பகவான் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அவரோட பிரச்சனைகள் என்னென்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் மட்டும் செயல்படுத்துவார். அதனால் இண்டிவிஜுவலாக ஒரு கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மேலே பழி போட முடியாது, அவர் எதுக்கும் கவலைப்பட மாட்டார். நம்ம தான் அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். பயம்ன்றதே வேண்டியதில்லை. நம்ம செயல்பாடுகள் நல்லது சிந்தனையோடு இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு தோழனாக இருப்பார். அவரை மாதிரி ஒரு விசேஷமான ஒரு தோழன் எதுவும் கிடையாது. இதுதான் உண்மையான ஒரு அமைப்பு. இப்போ ராகு கேது பின்னோக்கி போகும்னு சொல்கிறாங்க ஐயா. ராகு கேது கிரகம் பின்னோக்கி போகுன்றாங்க. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலம் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சனீஸ்வரன் அப்படின்னா மந்தம், ஸ்லோ அப்படின்றது சொல்றாங்க இல்லையா, அது எதனால அது சொல்றாங்க? எதனால அவரு சனினா ஸ்லோ மந்தன்றதுக்கான என்ன? அதாவது கிரக பயிற்சிகளை ஒவ்வொரு கிரகம் ஒரு மாதிரியான அமைப்பில் நகரும். இப்போ சந்திர கிரகம்ன்றது 2.5 நாள் ஒரு முறை அடுத்த ராசியை மாற்றிட்டு போகும். புத கிரகமானா 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி. அது மாதிரி சுக்கிர கிரகம் 1 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மாறி போகும். சூரிய பகவானும் அதே நிலைமை தான். செவ்வாய்ன்றது 1.5 மாதத்துக்கு 45 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசியை மாறக்கூடிய அமைப்பு. ராகு கேது என்று சொல்லக்கூடிய 1.5 வருடம் ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி நகரக்கூடிய நிழல் கிரகமாக செயல்படுது. இதில் குரு பகவான் 1 வருஷம். இது மாதிரி ஒவ்வொரு கிரகம் மாறும்போது சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கக்கூடிய ஒரு விசேஷம். அதான் மந்தம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ராசியை கிடைக்க ஒரு சந்திரன் சாதாரண 2 நாள் போயிடுறார், 2.25 நாள் மாறிடுறாருன்னா சனி பகவான் 2.5 வருஷம் ஆகுது. 2.25 நாளுக்கு 2.5 வருஷம் பார்க்கும்போது அவர் ஸ்லோ மோஷனில் போகிறார் இல்லையா, அதுலேயே மந்தமாக போகிறான் அப்படின்றான். வேறு மந்தம்ன்றது ஸ்லோவாக தான், வேற கிடையாது. அதனால் சனி நகர்றாண்டு வேறு கிடையாது. அவர் கிரக அமைப்புகள் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி சஞ்சாரம் பண்ணி செயல்படுவதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் காரணத்தால் அவர் மந்தமாக போகிறதால மந்தம்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா மிக துல்லியமாக நேயர்களுக்கு நல்ல விளக்கங்களை சொல்லி வந்துட்டு இருக்காரு. சனி பெயர்ச்சி அப்படின்றது அது யாரும் அதுக்காக பயப்பட வேண்டாம். அதை ஒரு பெரிய விஷயமா திங்க் பண்ணிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக டெய்லி ஷெட்யூலை கவனம் பண்ணி செய்யுங்க. எதையுமே நாளைக்கு தள்ளி போடாதீங்க. அப்படி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகும், அதுலேருந்து நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வரணுன்றார், அவ்வளோதான். அதே மாதிரி பரிகாரம்லாம் பெருசாக ஒன்றும் பெரிய பரிகாரம் கோவிலுக்கு போங்க வாங்க, பட் ஆனால் தாய் தந்தையை கவனிச்சிக்கிங்க, சுற்றி உள்ளவங்களை கவனிச்சிக்கிங்க, உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. தப்பான வழியோ தப்பான எண்ணமோ தப்பான சிந்தனையோ வேண்டாம். அதை மட்டும்தான் ஒரு உற்று கவனிப்பார் சனி பகவான் என்பது. ஏன்னா ஒரு நீதிமான் ஜட்ஜு போலன்றார். ஸோ நம்ம செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு நம்ம
போகாத வழிக்கெல்லாம் போயிட்டு பண்ணாத அட்டுழியெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இப்படி ஆட்டி படைக்குது அப்படி ஆட்டி படைக்குது நேரம் சரியில்லைன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லைன்னு அழகாக நம்மளோட சிவாச்சாரியார் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது 12 ராசிக்கு எப்படி செயல்பட போகுது இந்த சனி பயிற்சி என்பதை ஐயா அவர்கள் சொல்லுவார். வணக்கம். அன்பார்ந்த நேயர்களுக்கு வருகின்ற சனி பயிற்சியானது திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியின் காலமானது 28/6/2025 மாலை 6:29 மணிக்கு சனி பகவானது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார், மாறுகிறார் என்று அர்த்தம். அப்போ மீனராசியில் சனி பகவான் சஞ்சாரமாக 2.5 ஆண்டு காலம் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி அமைப்பு வரும்போது 12 ராசிகளுக்கும் மேஷம் முதல் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசிகளுக்கும் சனி பகவானது செயல்பாடுகள் அவருடைய பார்வைகள் என்ன செய்யும்ன்றது ஒரு சுருக்கமாக ஒரு அமைப்பு. மக்கள் அதிகமாக பயப்பட வேண்டாம், என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அணுகுமுறை என்ன செய்து கொள்வது என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லலாம்னு ஆசைப்பட்றோம். இதில் என்னென்னா மேஷராசி முதல். மேஷராசி என்னால் யார் என்ன சரராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவான் மேசராசிக்கு அதிபதி, மேஷம்ன்றது முதல் ராசி. இப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னு கணக்கு பண்ணோம். மேஷத்துலேருந்து வந்தால் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியிலே சனி பகவான் சஞ்சாரம். இப்போ சஞ்சாரம் பண்ணும்போது 12ஆம் இடம்னு வரும். 12ஆம் இடம்ன்றது மோட்ச விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. மோட்ச விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்திலே 2.5 ஆண்டுகள் அவர் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய அளவில் இருக்கக்கூடியகிறார். அப்போ மேஷத்துக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கார். இவருக்கு 7.5 சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க. 12, 1, 2, 3 இடங்களில் மாறும்போது மேனத்தில் இருக்கும்போது விரயசாதிபதியாக செயல்படுகிற 2.5 வருஷம். அதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் செவ்வாய் மேசராசியிலே வந்து ஜென்ம சனியாக செல்வார். அடுத்து 2.5 வருஷம் ரிஷபராசிக்கு போகும்போது பாத சனியாக மாறுவார். இது எல்லா ராசிக்கும் ஒரு முறை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நடக்கும்போது 7.5 சனி 3 ராசிக்கு ஒரே நேரத்தில் தான் நடந்துட்டு இருக்கும். ஒருவருக்கு ஒரே சனி, ஒருத்தருக்கு ஜென்ம சனி, ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசிக்கு பாத சனியாக நடந்துட்டு இருக்கும். அப்போ மேசராசிக்கு 7.5 வருஷம் நடக்கக்கூடிய இது 7.5 சனி வரக்கூடியது முதலில் விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயனஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்தானத்தை வரும்போது அவர் என்ன செய்வார் அப்படின்னா வயசுக்கு ஏற்ற பலன்கள்னு உண்டு. இது பொதுவான ஒரு பலன்களை வந்து சும்மா சொல்லும்போது சிறு வயதுலேருந்து ஒரு 15 வயசு 18 வயசு பசங்களை நடக்கும்போது மேஷராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குன்னா படிப்பில் மந்தம்னு காட்டும். அப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, 60 வயசுல மேலே படிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த அவங்களுக்கு என்ன செய்வார்னா படிப்பில் ஒரு சுறுசுறுப்பு, நல்லா படிச்சுட்டே இருந்தால் பையன் இப்போ மார்க் வந்து நல்லா 80 மார்க் 90 மார்க் வாங்கிட்டு இருந்தால் இப்போ 60 70 வாங்க மாட்டான், படிக்க மாட்டான், எந்த நேரம் விளையாட்டு போக்காக இருக்கான். இந்த மாதிரி விரலுக்கு இருந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். அடுத்த அதில் தான் ஒரு மந்தம் விளையாட்டுலாம் புத்தி போகும்போது கவனக்குறைவே கொடுப்பாங்க. அப்போ அவனுக்கு என்ன எதில் கையை வச்சா அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையை காட்டும் அப்படின்ற மாதிரி தான் செயல்படும் போது பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. அதனால் பசங்களை போட்டு திட்டு அடித்து உதச்சி நல்லா படிக்கணும்னாலும் அந்த ஒரு சூழ்நிலை வந்து மந்தமாக தான் செயல்பட்டுருக்கும். அதை நம்ம புரிஞ்சுட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலையை வாங்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டு அவனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே வந்து படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லி கொண்டு போயிருந்தோம்னா அதுதான் சனி பயிற்சியோட பலன்கள்ன்றது கணக்கு. அவருக்கு பரிகாரம்ன்றது நம்ம அனுசரித்து போகிறதான். முன்ன வாங்கிட்டு தான் இப்போ வாங்கலையும் போட்டு அவனை இது பண்ணக்கூடாது, டார்ச்சர் கொடுக்காமல் கொண்டு போகிறது தான், இது விட்டு கொடுத்து போகிறது தான். அதனால் இதனால் பெரிய லெவலில் அவன் இதாகிடக்கூடாது. ஏன்னா என்ன படித்தாலும் அந்த பரீட்சைக்கு ஏற்ற வேலை கிடைக்குமான்னு இந்த காலத்தில் கிடையாது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன செயல்படுத்தணுமோ அது மாதிரி. அடுத்து ஒரு 30 வயசுலேருந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வயசுக்காரனுக்கு என்ன பண்ணுவார் அந்த 7.5 சனியில் மேஷராசி அப்படின்னு பார்க்கும்போது வேலை வந்து கிடைக்கும்போது இடமாற்றம் ஏற்படும், வேலையில் பலு கிடைக்கும். திடீர்னு நீங்கள் போன இடத்துல வேலை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள வந்து லீவ் போட்டானா அவன் வேலை சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், என்னடா இது இவ்வளோ அவஸ்தையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இது மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விரயச்சனி. அது மாதிரி அதுக்கப்புறம் 40 வயசு 38 வயசு 50 வயசு நடக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க வந்து வீடு கட்டணும் போகணும் வரணும்னா சூவரியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை காட்டும். வீடு வாசல் மனை எல்லாம் அமையக்கூடிய அமைப்புகளெல்லாம் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது செயல்படுத்தி கொடுப்பார், செயல்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ தான் இப்போ ஆரம்பித்தார்னா என்ன பண்ணுவார், நீங்கள் இறச்சி ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு சொல்லியிருந்தானா இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார் கண்டிப்பாக. அது வாங்கிட்டு வீடு கட்டுறதுக்கான அது எவ்வளோ கஷ்டப்படணும் இந்த காலத்தை. ஒரு வீட்டை இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வீடு கட்டணும் சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி திருமண தடைகள் எதாக இருந்தாலும் அதை நடத்தக்கூடிய வாய்ப்பு, அதாவது சுபவரியம்னு சொல்லுவாங்க. அது அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு சுபவரியம் கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் சுபவரியமானு எடுத்துக்க முடியாது. அப்போ வயசுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறிகிட்டே இருக்கும்.
இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஏதாவது சுகவரியமானு பார்த்தோம்னா, அதே மேஷராசி 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தசாபத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி காட்டும். இப்போ பேசிக்காக பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு மேக்சிமம் அவங்க லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் புத்திகள் நல்ல நிலைகள் இருந்தால் நல்ல கவனமாக எடுத்துக்கணும். தசாபத்திகள் நல்ல நிலைகள் இருந்து லக்னாதிபதிக்கு தசாபத்தி சாதகமான நிலைகள் இருந்தால் இந்த கோச்சார பலனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஏழரை சனி என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஏன்னா பேசிக் 70% அவர் பலன் நல்லது கொடுப்பார். இந்த கோச்சாரம்னாலே இன்றைக்கி நிகழ்வுகள் நடக்கும். நிகழ்வுகளில் சிறு சிறு பலன்களை கொடுத்துட்டே தான் இருக்கும் எல்லா கிரகமும். அப்போ 30% பலன்களை கொடுக்கும். அது சனி பகவானுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். மற்றவர் 8 பேர் இருக்காங்கள்ல நீதிமான்கள்னு சொல்லக்கூடிய, அது மாதிரி மற்ற கிரகங்களும் பலன்களை எடுத்துக்கும். இப்போ சனி பகவான் ஒத்தவரே எல்லாம் பண்ணுறாருன்னு எல்லா பிரச்சனையும் அவர் மேலே போட முடியாது. மற்ற கிரகங்களும் அவங்களுக்கு சாதகம் பாதகங்களை கொண்டு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இது உண்மையான ஒரு அமைப்பு. இப்போ மேஷராசிக்கு 60 வயசில் உள்ளவங்களுக்கு சிறு உடல் உபாதைகள், டாக்டர்கிட்ட போகிறது, ட்ரீட்மெண்ட் செலவு, விரைய செலவுனா ஒன்றுமே இல்லாமல் விரையும். டாக்டரை கொடுத்தா போயிடும் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு விரையும் யார்கிட்டயா கொடுத்துட்டா பணம் திரும்பி வராது, இந்த மாதிரி விரயம்லாம் காட்டும். அப்போ ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேஷராசி நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலாபலன்கள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டு இருக்கும். அது மேஷராசி விசேஷ பலன்கள். அது 12ஆம் இடம்ட்டு வேறு எது பிரியும். அவரோட பார்வைகள்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் உண்டு. சனி பகவானோட பார்வை 3, 7, 10ஆம் பார்வைன்னு சொல்லுவோம். 3 விதமான பார்வைகளை பார்ப்பார். சனி எப்போதுமே இருக்கிற ஸ்தான பணத்தை நல்லது பண்ணுவார். நான் உட்கார்ந்த இடத்த நல்லது பண்ணுவோம், பார்க்கக்கூடிய இடத்த தடுப்பார், கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கொண்டு போவார்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அவரே ஸ்லோவாக தானே போயிட்டு இருப்பார். அப்படிமா அவர் செய்யக்கூடிய காரியங்களும் சிறு தடைன்னு பேர். தடைன்னா என்ன? 2 வாட்டி முயற்சி பண்ணுற மாதிரி பார்ப்போம். அப்போ முதல் பாதமாக 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்கு என்ன பார்வார்? அவரோட பார்வைகள் 3ஆம் பார்வை ரிஷபத்தை பார்ப்பார். ரிஷபராசி யார் அப்படின்னா மேஷராசிக்கு 2ஆம் இடம்னு காலகட்டம். அப்போ 2ஆம் இடம் என்ன செய்யும்? 2ஆம் இடத்துக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஏதாவது பேசிக்கிட்டு வாம்புல வாங்கி மாட்டிப்போம். நம்ம யார் குடும்பத்தில் பேசும்போது சரியாக வார்த்தையை அளந்து பேசணும். இல்லைன்னா வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள். குடும்பத்தில் பணம் வந்தால் வேறு ஏதாவது தேவைகளாக செலவு பண்ணிட்டு திட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ஒரு சிறு தொந்தரவுகளை கொடுக்கும்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த ஸ்தான பணத்தையும் தப்பிச்சிடலாம். அவ்வளோதான் இதோட பலன்கள். அதுக்காக வாயே பேசாமல் இருக்க முடியாது. நியாயமாக பேசக்கூடியதாக இருக்கணும். நம்ம தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு அந்த வாக்குஸ்தானத்தை போய் சனி பகவான் பார்வைப்படும் போது நம்மளே தேவையில்லாத வார்த்தைகள் விடுற மாதிரி காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் போது அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துட்டால் அந்த 2ஆம் இடத்தோட பார்வை பலன்கள் குறையும். அடுத்தபடியாக 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 7ஆம் இடத்தை பார்த்தா மேஷராசிக்கு அது 8ஆம் இடம்னா 6ஆம் இடம்னு வரும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். இப்போ ருணரோக சத்துருஸ்தானத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கார். ஏன்னா வியாதிகள், கடன்கள்னால் தேவையில்லாமல் யார்கிட்ட பணத்தை கொடுத்தோன்னா திரும்பி வராது. குரு பார்த்தா நிவர்த்தி பண்ணுவார்னு ஒரு சாஸ்திரம். சனி பார்த்தா கொடுத்த கடன் திரும்பி வராதுன்னு சொல்லிடலாம். அதனால் யார்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு வரலைன்னா அவன்கிட்ட போய் கையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டும். இது தேவையில்லாத வழக்கு. அதனால் கொடுக்கறது வாங்குறதுலாம் பார்த்து கொடுக்கணும். இல்லை அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். இது போட்டாலுமே இப்போ ஏமாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதால நாம் தான் உஷாராக இருக்கணும். அப்போ வியாதிகள் வராமல் இருக்கணும். வண்டி வாங்கல போகும்போது சரியான முறையில் ஓரமாக பாதுகாப்பாக போயிட்டு வர்றதெல்லாம் விபத்துகள் உண்டு பண்ணாமல் இருக்கும். இதெல்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது அது சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு. அடுத்தபடியாக அவரோட பார்வைகள் என்ன? 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்த்துட்டு இருப்பார். அந்த தனுசு ராசி என்ன இடம் அப்படின்னு பார்த்தா மேஷராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லுவோம். பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் என்னென்னா குடும்பம் தான். அதே குடும்பத்தில் பாக்கியஸ்தானம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது மனைவி அவங்க சொந்தக்கார வழியெல்லாம் சின்ன சிறு பிரச்சனைகளை காட்டும். ஏதாவது திருமணத்துக்கு நான் வந்தால் நீ வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட், நாம் இதை செஞ்சேன்னு இதை செய்யலை அப்படின்ற மாதிரி வாக்குவாதங்கள், இது மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் காட்டிகிட்டு தான் இருக்கும். அது 2.5 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அதில் அப்பப்போ நடக்கும்போது நம்ம எதுக்கு போகணுமோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது முக்கியத்தை நம்ம கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் சொல்லக்கூடிய பல பார்வையை பலன்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கையிலே தான் இருக்குது. எல்லாமே ஒரு சனி பகவான் பார்க்குறாரு, என்ன பண்ணுறான்னா 2.5 வருஷம் நீங்கள் விளக்கு போடுங்க சாமிக்கு, நல்லது. அதுவே எல்லாத்தையும் பாதுகாத்துருமா? கிடையாது. அப்போ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு நேர்மையாக முறையாக இருந்துட்டு அதிகமாக பேச்சுவார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மௌனம் ரொம்ப விசேஷம். எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது பேச்சு வீட்டில் குடும்பத்தில் தனஸ்தானத்தில் பார்க்குறாரு, பிரச்சனை பண்ணுறாருன்னா கொஞ்சம் சைலண்டாக இருந்துக்கிறது நல்லது. 6ஆம் இடம் வியாதி ஸ்தானமாக இருக்குது. கடன் கொடுத்தா திரும்பி வராது. அப்போ உஷாராக இருக்கணும். நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த பணம் போனால் வராது, முடிவு பண்ணால் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட நம்ம செயல்பட்டு கண்ட்ரோலாக இருக்கப்பா இல்லைன்னு கூட போய் சொல்லிட்டு இருக்கலாம். வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த இடம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சத்துருக்கள்லாம் அவர் பணம் கொடுக்கணும், சத்துருவாகிடும். இன்னும் கேட்டோம் கொடுக்க மாட்டான்னு ஒரு எதிரிகள், நண்பர்களும் எதிரியாகக்கூடிய வாய்ப்புகளை காட்டும். இது மாதிரி சின்ன சின்ன இதுதான். இதெல்லாம் நம்ம சின்ன அவர் ஒரேடியாக பெருசாக ஒரு பாதிப்பை கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருப்பார். அதனால் அது நமக்கு எரிச்சலை காட்டும்.
இது இந்த தன்மையை தான் அவர் சனி பகவான் படுத்துகிறார். அவர் செய்யக்கூடிய கடமை செஞ்சுருக்கா, நம்ம கல்பால் கொண்டு போயினா இந்த மேஷராசிக்காரங்க தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப விரயம் பண்ணலாம். நிறைய காசுகள் சேர்த்து வச்சுருந்தா அவங்க வீடு வாசல் வாங்கி போட்டுடலாம். இல்லைன்னா தேவையில்லாம் மருத்துவ செலவுகள் திருடு போதலும் நடக்கும். திடீர்னு பைசா இருந்து எங்கேயாவது தொலைஞ்சி போச்சுன்னா யாருக்கெல்லாம் போயிடும். அதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாமே, நல்லதாக பண்ணியிருக்கலாம்னு நினைப்போம். விட்ட பிறகு நினைக்கிறத விட முன்கூட்டியே சில தர்ம காரியங்கள் பண்ணிட்டு வர்றது ஒரு விசேஷமான பலனை கொடுக்குன்றது. மேஷராசிக்காரங்க வேறு எதுவும் பயப்பட வேண்டாம். பேசிக்காக அவங்களோட ஜாதகத்தில் தசாபத்திகள் நல்ல நிலையில் இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. லக்னாதிபதிக்கு நல்ல திசை நடந்து நல்ல புத்தி நடந்துட்டு இருந்தால் இந்த கோச்சார கிரகம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் 7.5 சனியின் பாதிப்புகள் இந்த 2.5 ஆண்டு காலம் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.